Hold space for Synchronics. தினம் பாடும் தமிழ் பாட்டு கேகின்றது கேகின்றது பொன்மாலை நிலா தேயாதது நம் ஆசை நிலா இது வானம் போலே வாழும் பாசம் தென்மதுரை வைகை நதி அண்ணன் தம்பியாரும் இல்லை தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை கண்ணோடுதான் உன் அண்ணன் நெஞ்சோடுதான் உன் ஆசைகள் கைகூடும் இந்த தேசம் பாசம் நாடும் வாழ நெஞ்சில் என்னை நாடும் வைத்து கொஞ்சம் வண்ணத்தோகை மஞ்சள் மாலை மேளம் யாவும் கண்ணில் காணும் காலம் பூவை சூடி பட்டும் வைக்க மாமன் உண்டு மானே மானே உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கள்வன் இங்கு நானே நானே உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன் நீதானம்மா என்றாரம் மாறாதம்மா என்னாலும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க அப்படியே அசந்து தூங்கிடலான்னு இருந்தேன். இந்த பாட்டுக்கும் ஆட முடியுமான்னு நான் நினைச்சேன். நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன். இவ்வளவு இனிமையான பாடலா இருக்கு, எப்படி ஆட போறாங்க? ஆனா அசத்திட்டு போயிட்டாங்க. திரு எல் விஜய் திரு, நீங்க சொல்லுங்க சிங்க்ரோனிக்ஸ் எப்படி முற்றிலும் எதிர்பார்க்காத ஒரு பாடலுக்கு வந்து ஒரு அபிநயம் கொடுத்திருக்காங்கனாக்கா அது பாராட்டத்தக்க ஒரு இதுதான் நீங்க சொல்றது அந்த கிரியேட்டிவிட்டி அவுட் ஆஃப் தி பாக்ஸ். This is what I call as creativity. This is what I am actually looking for. ஆஹா, I really appreciate them. சரி, அந்த ராசா அவருடைய விஷயல சொல்லிட்டாரு. இப்ப நம்ம ரோசா கிட்ட கேப்போம். ரோசா ஸ்ரீதேவி சொல்லுங்க. வடி நான் முதல்ல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்றேன். அவங்க லிப்சிங் ஆஃபா இருந்துச்சு. அவங்க கோரியோகிராஃபி டைட்டா பண்ணல. அவங்க வந்து நிறைய இடத்துல வந்து ஏமாத்தி கோரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரியுது. because I am a choreographer, அதனால நான் சொல்றேன். சரி, ஏமாத்தி பண்ணிருக்காங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க வந்து ஒரு ஆள் பண்ணிட்டு மத்தவங்கள பார்த்து பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. ஆனா my heart goes out to them. அவங்களுக்கு ஒரு வாரம் தான் இருந்துச்சு. I know it is very tough. ரொம்ப tough. அவங்க முயற்சி எடுத்திருக்காங்க. ஆனால் இது ஒரு போட்டி. அதனால நாம யோசிக்க வேண்டிய விஷயம். நீங்க சொல்றது உண்மைதான். அதாவது ஒரு வாரத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடுறது உண்மைதான், ரொம்ப கஷ்டம் தான். ஆனா நான் நினைக்கிறேன் ஏன் ஒரு ஆள் பார்த்து ஆடுறாங்கடா, ஏன்னா அவங்கள பிரதர்ஸ் நீ செய்யடா உன்னை பார்த்து ஆடுறேன் அப்படி சொல்லிட்டு ஆடுறாங்க. சரி, சரி பரவாயில்ல. இவங்களுக்கு